அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இனியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம கல்யாணத்துக்காக என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இனியாவுக்கு யார் யார் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி வீட்டுல ரொம்ப நல்லாவே டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கோபி என்ன பண்ணா, என்னோட பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் வித்ரா பண்ணணும், வாட்ஸ்லியா போயிட்டு எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்னையில கூப்பிடுறாங்க. ஆனா ஈஸ்வரி என்ன பண்ணா, டே கோபி அது மட்டும் பத்தாது, நீ சொல்லு தாத்தாவோட பென்ஷன் பணம் இருக்கு அதையும் நான் எடுத்து தரேன்னு சொல்றாங்க. ஆனா கோபி வந்து இல்லம்மா வேண்டாம், அது உங்களோட செலவுக்கு நீங்க வச்சுக்கோங்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாக்கிய என்ன பண்ணா, அத்தை என்னோட சேவிங்ஸ் இனியா பேர்ல இருந்த அமௌண்ட் எல்லாமே எடுத்துட்டேன், எல்லாமே இனியாவுக்காக தான் பண்ண போது, ஜுவல்ஸ் எடுத்தாச்சு, என்னோட ஜுவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி இனியாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே மாத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனால வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இனியா ஒரு பக்கம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம இந்த கல்யாணத்துக்கு ஆமா சாமி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரி கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க, கடவுளே நல்லபடியா இந்த கல்யாணம் முடிஞ்சதுன்னா குடும்பத்தோட வந்து குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் வேண்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிருக்காங்க. ரெஸ்டாரண்ட்ல வந்து அவங்க கூட ஒர்க் பண்ற எல்லாருமே கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும், இன்னைக்கு ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் நேரா ரிசப்ஷனுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம செல்வி கிட்டேயும் கேட்குறாங்க, செல்வி நீயும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவில்ல அப்படிங்கிற மாதிரி பாக்கியா கேட்க, உடனே செல்வி வந்து இல்லக்கா நான் வந்ததான் உன் வீட்டு ஆளுங்களுக்கு யாருக்குமே பிடிக்காது இல்ல, நான் எப்படிக்கா வர்றது, நான் வரமாட்டேன், இனியாவை நான் தூக்கி வளர்த்த புள்ள, என் பிள்ளைய அடிச்சு போட்டப்ப கூட நான் கோச்சிக்கல, இப்போ மட்டும் எனக்கா கோச்சிக்க போறேன், அதனால நீங்க கல்யாணத்தை சிறப்பா நடத்துங்க, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வி சொல்றாங்க. கரெக்டா அந்த டைம்ல அவங்க சம்மந்தி, அதாவது பாக்கியோட சம்மந்தி சுதாகர் வராரு. வரும்போதே பிசினஸ் தோரணையோடவே அவர் என்ட்ரியை கொடுக்குறாரு. வந்தவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்கியா கிட்ட மேடம் இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷலான ஸ்வீட்டோ அதை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி கேட்க, பாக்கியாவும் அவங்க ரெஸ்டாரண்டோட ஸ்வீட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன காரணத்துக்காக வந்தீங்க அப்படிங்கறத நம்ம பாக்கியா கேட்க, சுதாகர் என்ன பண்ணனா, ஒண்ணு இல்ல சம்மந்தியம்மா, நீங்களும் நாங்களும் வசதியில் ஒன்றும் ஈக்குவல் கிடையாது, தராசு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நிற்கல, அதனால உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனாக கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியோட தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சுதாகர் கிட்டே இல்லை என்னால் கொடுக்க முடியாது, என் பொண்ணுக்காக இல்லை யாருக்காகவுமே நான் என்னோட ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே சுதாகர் வந்து நம்ம பாக்கியா கிட்ட எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.